எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு கொள்கையோட நின்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சுக்கிட்டு அவங்க வழி நடத்தினாங்க. அதுல நம்ம அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னா அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்க எங்கேயுமே கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில ஆட்சி அந்த அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றல. அவர் தன்னுடைய கொள்கையிலே காட்டுல படக்க விட்டுட்டார். அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யாருகிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. இது தாவேகாவுக்கும் பொருந்தும். கொள்கையுள்ள தலைவர்களை நீங்க உருவாக்கலன்னு சொன்னா இது உங்க கட்சிக்கும் பொருந்தும். கொள்கையோட இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும். வெறுமன ஒற்றை முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தா தான் சரியா வரும். இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும்.